minutiya. சரி சரி பார்த்துக்கலாம். முட்டி எங்கே வச்சுக்கிற முட்டி கட்டி போன கட்டி வச்சுருக்கு. முட்டி எங்கே வச்சுக்கிற முட்டி கண்டிப்பாக உள்ள இருக்குதா மொன கட்டி போட்டுட்டா போடு போடு. இது அதே மாதிரி ரெண்டா பழம் போட்டா அப்படியே போடுவான். இப்படி போடலாமா? கேவலமா இருக்குண்ணா. ஃபுல்லாக மீன் பண்ணதே தெரியும். நீ வெட்டவே தெரிய மாட்டேங்குது. இப்படி எடுக்கிறேன் சேஷ கொடுக்குறது தவிர அவ்வளோலா கல்யாணம் எங்கேயோ பட்டு இருக்கு. இது வந்து அம்மா அப்பா விஷயம் வேலை. நல்லா விட்டு திட்டு. நீ சொல்றது வந்து கல்யாணம் பண்ணி பாரு, இன்னும் கேட்பாங்க பாரு அப்படின்னு அது சொல்றாங்க. அப்போ நான்ப்பா கல்யாணம் பண்ண சுத்தினதுங்க எங்கே யாருக்கு தெரியும். லிவிங் டுகெதரில் கூட வாங்கிருப்பேன். ஏன்னா ஒரு வீட்டுக்கு போய் ரெண்டு வச்சுருக்கா. நீ வேணா எவ்வளோ கூட்டி கேளு. வேலைக்கு வரனால எப்போ அப்போலாம் வெளியே போட்ட மாட்டேன். கேள வச்சுக்க கெஸ்ட் ஹவுஸில் நீங்கள் 2-3 விஷயம் தனியாக வீட்டை விட்டு கூட வெளியே போக மாட்டேன். ஆய் சொல்கிறேன் போச்சா. இது கூட கேஸ் போடுவாங்க எங்கள் மேலே. போட்டாங்க இல்லை பார்த்தோம் காலது ஆமாம். நீ அவர் சொல்கிறாரு வளர்கிற குழப்பத்தில் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க குழந்தை. அதுதான் சொல்கிறாரு. முடிஞ்சு போச்சு நான் பற்றியா தப்பு. நீங்கள் சின்ன வயசுலேருந்தே வளர்க்குற பற்றியா அதுதான் வளர்ப்பு. கடமை முடிஞ்சு போச்சுலாம் கிடையாது. என்ன வீடியோ அதெல்லாம் நீ ஏன் கேட்குற? இந்த மாதிரி நல்ல வேலையை வச்சுட்டு நாங்கள் பண்ணுவோம். அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலையேன்னு வருத்தப்படக்கூடாது. அப்படித்தானே சொல்லலையே நான் சொன்னேன். நீ நம்பலான்ட்டு போயிடுவேன் ஒரே வார்த்தையில். டிஎஸ்னா ரெண்டாவது வண்டி ஓட்டுறாங்க. நாங்கள் எதுவும் வரலையா? இதுக்கு மேலே எங்கேயா நைஸாக போடுது. அதுக்கு முழுக்க போடுது. இதே போல 2-3 வண்டிக்கு அந்த சிவன் இது போட்டு
ஆமாம் ஊர் கூட வண்டி இருக்குதா அதான் பார்த்து ஓட்டுறேன் எல்லாரையும் பார்த்து பார்க்க நம்மளுக்கு அனுபவம் இதே தான் இருக்குது அது இதே தான் 2-3 வண்டி பார்த்துட்டு இதே கலரில் அந்த இது போகுது இப்போ அந்த வண்டி எடுத்துகிட்டு வர முடியாது புது வண்டி கையை வேணாம் இந்த பக்கம் வேணாம் போட்டுக்கோண்ணா ரொம்ப வலிக்குது ஆண்ணா தம்பி எவ்வளோ கிளம்பி கொடு எடுத்துகிட்டு வருவாங்க சரிண்ணா சேர்த்து வாங்கிக்கோங்க சரிண்ணா